அழகான ஒரு வார்த்தையை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் அடைத்த கதவை ஒருத்தனாலையும் திறக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் போய் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதவை நான் இழுக்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும் அந்த கதவை என்ன பண்ண முடியாது, உங்களால் திறக்க முடியாது. நீங்கள் உட்காந்து எவ்வளோ முயற்சி வேணால் நீங்கள் அதுக்கு போடலாம், எவ்வளோ எஃபர்ட் வேணால் நீங்கள் போடலாம், ஆனால் ஒன்றுமே அங்கே நடக்காது. ஏன் ஆண்டவர் நினச்சா மட்டும்தான் அந்த வழிவாசம் உங்களுக்கு திறக்கப்படும். வேதாமத்தில் நோவான்னு ஒருத்தர் இருந்தார். நோவாவோட வாழ்க்கையில் ஏசப்பா எல்லாத்தையும் சொன்னார். நான் அந்த உலகத்தை அழிக்க போகிறேன், மழை வரப்போகுது, நான் 40 நாள் இந்த மழையை உண்டு பண்ண போகிறேன், இந்த உலகம் முழுதும் அலைய போகுது, ஆனால் நான் ஒன்னே மட்டும் இந்த பூமியில் நான் ஒன்னே மட்டும்தான் நல்லவனாக நான் பார்க்குறேன், நீ உத்தமனாக பார்க்குறேன், சன்மார்க்கனாக பார்க்குறேன், நீ நல்லவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லி நீதியாக இருக்கேன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவனை தெரிந்தெடுக்கிறதே நாம் பார்க்குறோம். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால் கர்த்தர் அவன் என்ன பண்ணார், அவன் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்திருந்தான். ஆண்டவர் நோவா தாத்தாட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ண, மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஒரு கப்பல் நீ உண்டு பண்ண, அந்த கப்பலில் இவங்க எல்லாத்தையும் நீ வைக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன், நான் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன், உலகத்தை நான் அழிக்க போகிறேன், இந்த ஊரை நான் அழிக்க போகிறேன் ஆண்டவர் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன உடனே இந்த நோவா அதே போல் சொன்னது போல் ஆண்டவர் சொன்னது எல்லா விஷயத்தையும் அவர் செய்கிறார். நோவாவை எப்படிலாம் கப்பல் கட்டணும்னு ஆண்டவர் கண்டிஷன் கொடுத்தாரோ அந்த கண்டிஷன் படி நோவா எல்லாத்தையும் அவன் செய்து முடித்தான். அது மட்டும்தான் அவனோட வேலையாக இருந்துச்சு. ஆனால் அவன் போய் எல்லாத்தையும் சொல்லவும் செய்கிறான். உலகம் அழிய போது, மனம் திரும்புங்க, மழை வரப்போதெல்லாம் சொல்லும் போது அவன் அந்த கப்பல் செய்யும் போது எல்லாரும் அவனை கேளலாமா பேசியிருப்பாங்கல்ல, வெயில் அடிச்சுட்டு இருக்க, மழை எங்கே வரப்போகுது அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே அவன் பொறுப்பெடுக்கவே இல்லை. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் கேட்டு அவன் செய்தான்னு சொல்லி பார்க்குறோம். அவன் செய்தான். கப்பலுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாருமே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் கதவை அடைச்சது ஆண்டவர். தேவன் கதவை அடைத்தார். கர்த்தர் தான் கதவை அடைத்தார். அப்போ போய் இந்த ஜனங்கள்லாம் பிளவடைப்பாங்க, தட்டியிருப்பாங்க, மழை வந்திருக்கும், நோவா கதவு தரேன்னு சொல்லுவாங்க. நோவாவால் திறக்க முடியாது. ஏன்னா கதவு அடைத்தது யாரு, கர்த்தர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இந்த நண்பை நம்ம வச்சுக்கலாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுக்கலாம், இவங்க நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்க, இவங்க நம்ம லைஃபுக்கு கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நினச்சா மட்டும்தான் உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அவர் நினச்சா மட்டும்தான் அவங்களோட உறவாட முடியும். அவர் நினச்சா மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் அந்த வாசலை உங்களுக்கு அடைத்து வைத்திருந்தார் அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கரெக்டான நேரத்தில் தக்க சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் கதவை கர்த்தர் திறப்பார். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கி உட்காந்து நீங்கள் இதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க, ஃபுல் எஃபர்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் சன்னிதானத்தில் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.